வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளன் நேரில்லா பேர் அன்பனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் என்ற இந்த தொடர் முறையிலே நாம் தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த சில சம்பவங்களும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களையும் இன்றைக்கு சமூகத்தில் அது குறித்த தவறான நம்பிக்கை குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முஅத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நடக்கிறது. அந்த போர் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 நபி தோழர்களை அந்த போர்க்களத்திற்காக தளபதியாக நியமிக்கிறாங்க. அப்படி நபி அவர்கள் நியமிக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் அந்த போருக்கு செல்லும் பொழுதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிதான் அனுப்புறாங்க. முதலாவது ஸைத் பின் ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், இவர் கொல்லப்பட்டு விட்டால் ஜாபிர் பின் அபீ தாலிப் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாமிய கொடியை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், அவர் தளபதியாக இருக்க வேண்டும். ஜாபிர் பின் அபீ தாலிபும் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள் தளபதியாக செயல்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிதான் போர்க்களத்துக்கு அனுப்புறாங்க. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்திற்கு செல்லாமல் மதீனாவில் இருக்கிறாங்க. போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த போரினுடைய செய்திகள் குறித்து அறிவித்துட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை பார்ப்பதாக இருந்தால் புகாரில 2798வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால ஹதப நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ஒன்று திரட்டி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அகதர் ராயத ஷைதும், இப்போது இந்த போரை சைது தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சொல்கிறார்கள், ஃபௌசிப, அவர் இப்போது கொல்லப்பட்டு விட்டார். சும்மா அகதகா ஜாபர், பிறகு இப்பொழுது சைது கொல்லப்பட்ட பிறகு ஜாபர் தலைமை தாங்கி போரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஃபௌசிப, அவரும் கொல்லப்பட்டு விட்டார். சும்மா அகதகா அப்துல்லா இப்னு ரவாஹா, பிறகு ஜாபர் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா தலைமை தாங்கி போரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஃபௌசிப, அவரும் கொல்லப்பட்டு விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், வஐனாஹு தத்ரிஃபான், இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் முன்னிலையில் இருந்து கொண்டே நேரடியாக அந்த செய்திகளை வர்ணனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் இப்படி நடக்கு, இந்த திசையிலிருந்து எதிரிகள் வராங்க, இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்குது, இவர் கொல்லப்பட்டு விட்டார், இவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று நபி அவர்கள் அடுக்கடுக்காக அதை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த செய்திகளை நேரில் பார்ப்பது போன்ற அப்படி கண்களில் அவங்களுடைய கண்ணீர் சாறை சாறையாக வருகிறது. சஹாபாக்கள் இன்னும் மேலும் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது, இந்த 3 நபி தோழர்களும் கொல்லப்பட்டார்களே, இவர்கள் நம்மோடு இருப்பதை விட இந்த போர்க்களத்தில் அவர்களுக்கு ஷஹீத் கிடைத்தது அதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது சொல்கிறார்கள், காலித் பின் வலீத், அவர் நியமிக்கப்படாமலே அவர் இஸ்லாமிய படைத்தளபதியாக அங்கு என ரசூலுல்லாஹ் அவரை வந்து என்ன செய்யல, அப்துல்லா இப்னு ரவாஹாவுக்கு பிறகு இன்னொரு காலித் பின் வலீத் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பல. ஆனா என்ன செய்யறாங்க, சூழ்நிலையை புரிந்து கொண்டு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர்க்களத்தை தலைமை தாங்கி நடத்துகிறார்கள். அவர்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய படைக்கு வெற்றியை தருகிறான். இது நபியவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்ப இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில செய்திகளை அவர்கள் நேரில்
சந்திக்காமலே மறைவான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது போன்று ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், பிலால் ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, அவங்களை பார்த்து நபி அவர்கள் கேட்பாங்க, பிலாலே நீ என்ன நன்மை செய்கிற இஸ்லாத்துக்கு வந்ததுலேருந்து அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெருசாலாம் ஒன்றும் நன்மைலாம் செய்யலை. இஸ்லாத்துக்கு வந்ததிலிருந்து நான் ஒழு செய்து விட்டேன் என்றால் அந்த ஒழுவை கொண்டு 2 ரக்காய் தொழாமல் இருக்க மாட்டேன் என்று அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ இதனால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வெகுமதி என்ற ஒரு செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது போன்று உமர்லாவுடைய மனைவியை சொர்க்கத்தில் கண்டதாக இது போன்று பல்வேறு செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மறைவான விஷயத்தை நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இறைவன் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்த விஷயம் தானே தவிர அதல்லாது எல்லா மறைவான விஷயத்தையும் நபி அவர்கள் அறிவார்கள் என்று கருத்து அல்ல. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தை மறுக்கவும் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்தான் மறைவானவற்றை அறிவான், மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே இதை பிரச்சாரமாகவும் செய்தார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னைக்கு என்ன செய்தாங்கன்னு சொன்னா, மறைவானவற்றை நபி அவர்கள் அறிவார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவானவற்றின் ஞானத்தை கொடுத்ததனுடைய விளைவு கராமத் என்ற பெயரில் இன்றைக்கு அவுலியாக்களுக்கு, சேகுகளுக்கும், முரீதுகளுக்கும் இது போன்ற ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. அது என்னெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறதா, நபி அவர்கள் எப்போதாவது அப்படி சொல்லியிருக்கிறார்களா என்று பார்த்தால் இதுக்கு மாற்றமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், புகாரில 4001வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு திருமண சபையில திருமணம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு சில சிறுமிகள் என்ன செய்யறாங்கன்னா, பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட அவங்களுடைய அந்த சுஹதாக்களுடைய நிலையெல்லாம் எடுத்து சொல்லி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்படி உள்ள வரக்கூடிய இந்த நேரத்துல அந்த சிறுமிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஃபீனா நபி யஅலம் மா பிகதி, எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கிறார், நாளை நடக்கக்கூடியதும் அவர் அறியக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பாடல் வரிகளை இதையும் சேர்த்து பாடுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார்கள், ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகூலி ஹாகதா, இப்படி சொல்லாதீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க பாடுனீங்களா அப்படி பாடுங்க, இப்படி நீங்கள் பாடக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலேயே கண்டிக்கிறாங்க. மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், மறைவானவற்றின் திறவுகோல் இறைவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று சொல்லிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். லா யஅலமு மா ஃபி ஸமாவாத்தி வல் அர்தி இல்லல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் இதில் உள்ளவற்றின் மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, ஒவ்வொரு ஜீவனும் அவன் அடுத்த நொடி என்ன சம்பாதிப்பான், நாளை எந்த நிலையில் இருப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை பாருங்கள். அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், இன்னல்லாஹு இன்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, லா யஅலமுக இல்லா ஹுவ, அதை அவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல வசனத்தை இறக்கி மக்களுக்கு சொல்லுகிறார். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா கூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் என்னிடம் இருக்கு என்று நான் உங்களிடத்தில் சொல்ல மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை குர்ஆனுடைய வசனமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இறக்கி மக்களுக்கு சொல்கிறாங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய கஸானாக்கள் என்னிடத்தில் இல்லை என்று நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள். வலா அலமுல் கைப, மறைவானவற்றின் அறிவுகள், அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை என்று நபியை நீங்கள் சொல்லுங்க. வலா அகூலு லக்கும் இன்னி மலக்கும், நான் வானவர் இல்லை என்றும் நீங்கள் நபியை சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன் இத்தபி இல்லாமா ஊஹா இலைய, என்னுடைய இறைவனிலிருந்து வரக்கூடியதை நான் பின்பற்றுவதை தவிர வேறு எனக்கு எந்த ஒன்றும் இல்லை. குல், அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் அமா வல் பசீர், பார்வையுடையவனும் பார்வையற்றவனும் சமம் இல்லை. ஏன் இந்த கருத்து எல்லாம் சொல்றா தெரியுமா? இந்த வசனத்துல நல்லா கவனிக்கணும். மேலிருந்து அல்லாஹ்வுடைய ஆற்றலை நபியவர்களுக்கு இல்லை என்று சொல்லிக் கொண்டு வரக்கூடிய இறைவன் அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது எப்படி சொல்றான், குல் யஸ்தவில் அமா வல் பசீர், பார்வையுடையவனும் பார்வையற்றவனும் சமம் இல்லை. நீங்க நபியவர்களை நேர்ல பாக்குறீங்க,
உங்களை போன்ற மனிதர் தான். அப்ப பார்வை உடையவன் எப்படி இருப்பான்? அதை பார்க்கும் போதே தெரியும். நபியுடைய வாழ்க்கை, அவங்க மக்கள் மத்தியில அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது எல்லாத்தையும் அவங்க நேரடியாக பார்க்கிறாங்க. பார்வையற்றவன் என்ன நினைப்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில செய்திகளை சொல்லும் பொழுது இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போது என்று அவன் நினைத்துக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பார்வையுடையவன் நேரடியாக பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற இறைவனுடைய ஆற்றல் எதுவுமே இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அல்லாஹ் இப்படி அந்த வசனத்திலே தெளிவை சொல்லிவிட்டு அஃபலா ததஃபக்கரூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று சொல்லி சூரா அன்ஆம் என்ற 6வது அத்தியாயத்தின் 50வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 7வது அத்தியாயத்தின் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்ஸஹா, நபியே மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று உங்களிடத்தில் வந்து கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பல சந்தர்ப்பங்களில் சில சஹாபாக்கள் கேட்டிருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்களை கேள்வியா கேட்பாங்க. மறுமை நாள் நெருங்கி விட்டது, சமீபத்தில் இருக்கிறது என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த விஷயத்தை நபி அவர்களிடத்தில் சஹாபாக்கள் முன்வைக்கிறார்கள். அது எப்பொழுது எங்களிடத்தில் வரும் என்று கேட்கும் பொழுது குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அதனுடைய அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை, என்னுடைய இறைவன் தான் அதை அறிந்தவன், அது எப்போது நிகழ்த்துவான் என்பது எனக்கு தெரியாது என்று நபி நீங்கள் சொல்லுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்திகளை பற்றி நமக்கு சொல்லி தருகிறார். அப்ப இவ்வளவு வசனங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு மறைவான ஞானமும் கிடையாது. அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை தவிர அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர்களால் நிகழ்விக்க முடியாது என்பதை மிக தெளிவாக இத்தனை குர்ஆன் வசனங்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதையும் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளும் அதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு கூட்டத்தினர் வருவாங்க. வந்து அல்லாஹ்வை தவிர எங்கள் பகுதிகளுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி உங்களிடம் இருக்கக்கூடிய குர்ஆன் அறிஞர்களை அனுப்பித்தார்கள். எங்க பகுதியில் போய் குர்ஆனை அவர்கள் ஓதி காட்ட வேண்டும், இஸ்லாம் அவர்கள் மத்தியிலே பரவ வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க தெரியுமா? அவர்களை நம்பி இஸ்லாம் இன்னும் வீரியமாக மக்கள் மத்தியில் சேர வேண்டும் என்பதற்காக 70 குர்ஆன்களை 70 நபித்தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அவரிடத்தில் நம்பி ஒப்படைக்கிறாங்க. போய் இஸ்லாத்தை போய் பரப்பட்டும், இஸ்லாம் மக்கள் மத்தியில் போய் சேரட்டும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70 நபித்தோழர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகுது? ஒரு பகுதிக்கு அழைத்து செல்றாங்க. அங்க வைத்து எல்லாரும் என்ன செய்யறாங்க? கொலை செய்து விடுகிறார்கள். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய மன வருத்தத்துக்கு ஆளாகிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்களுடைய உள்ளத்தை அது எந்த அளவுக்கு பாதித்து விடுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல 1 மாத காலத்திற்கு குனூத்து நாசிலா என்று சொல்லக்கூடிய சாப குனூத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வக்திலும் கேட்டார்கள். தெரியுமா? அவர்களை விட்டு விடாதே, அவர்கள் மீது உன்னுடைய பிடியை இருக்கே அல்லாஹ், இப்படி நம்ப வைத்து இப்படி மோசடி செய்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, அவங்களுடைய அந்த விஷயங்களை மன வருத்தத்தை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ கூட சில நேரங்கள்ல குனூத்து நாசிலாக்களை நம்ம ஓதுறோமே, இந்த செய்தி அடிப்படையாக வைத்துதான் ஓதுறோம். அப்ப இதை ஒரு அடிப்படையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தால் இந்த 70 குர்ஆன்களை எழுந்திருப்பார்களா? இவங்க கொண்டு போய் அழிச்சிடுவாங்க, கொலை செய்து விடுவார்கள் என்ற ஒரு மறைவான ஒரு விஷயத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த 70 நபி தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்திருக்க மாட்டார்கள். இது ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்துல அவங்களுக்கு மிக ஆறுதலாக பக்கபலமாக இருந்ததுல அவங்களுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மரணமும் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தந்தது. உஹது போர்க்களத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த வருத்தம் நபி அவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொன்னா, ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தது வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று வந்துடுவாங்க. இஸ்லாத்தை ஏற்று வந்ததுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் வரும்பொழுது நபி அவர்கள் கேட்பாங்க, நீங்க தானே வஹ்ஷி? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என் முன்னாடி வராதீங்க, நீங்க தானே ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை கொண்ட வஹ்ஷி என்று கேட்பார்கள் என்று நமக்கு ஹதீஸ்களில் கிடைக்கிறது. அப்ப இதை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல வருத்தம், தன்னுடைய சிறிய தந்தை இந்த இஸ்லாத்துக்கு பக்கபலமாக இருந்து மிகப்பெரிய அளவில் மார்க்கத்திற்காக உதவி செய்த ஒரு நபர் அவர் கொல்லப்பட்டு விடுவார் என்று தெரிந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருப்பாங்க.
இந்த முவாத்தா போர் களத்தில் நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை அனுப்பும் பொழுதே சொல்றாங்க, ஜாபிர் கொல்லப்பட்டால், சயீத் கொல்லப்பட்டால், அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டால் 3 பேர் கொல்லப்படுவாங்கிறது உறுதியாகி விட்டது. சொல்லிதான் அனுப்புறாங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்ப இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களில் இது போன்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர எல்லா சந்தர்ப்பத்திலும் அது சொல்லிக் கொடுக்கப்படலை. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அறிவிக்கப்படும் பொழுதுதான் அது தெரியும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்த மறைவான ஞானம் என்னிடத்தில் கிடையாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்பதை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது மாதிரி பல சம்பவங்களை பார்க்கலாம். அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹுடைய மீது மிகப்பெரிய ஒரு அவதூறு சம்பவம், ஒரு நீண்ட வரலாறு. அந்த வரலாற்றின் சுருக்கத்தில் நாம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நபித்தோழர் இடத்துல அலி ரலியல்லாஹு அவர்கள் சில பெண்கள் இடத்தெல்லாம் போய் கேட்டிருக்கிறாங்க, ஆயிஷாவை பற்றி எப்படி நினைக்கிறீங்க, அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி எப்படி நினைக்கிறீங்க என்றெல்லாம் தன்னுடைய மனைவியை பற்றி மற்ற நபரிடத்தில் போய் கேட்கக்கூடிய அளவிற்கு செய்திகளை பார்க்கிறோம். அதுல ஒரு பெண்மணி கூட சொல்லுவாங்க, அவங்க மாவு குழைச்சா அப்படியே வச்சுருவாங்க, ஆடுகள் சாப்பிட்டுட்டு போயிடும், அதை தவிர அந்த அம்மாடத்துல எந்த ஒரு குறையும் நாங்கள் பார்த்ததில்லையே, இப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாம் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவியிடத்திலே சொல்லுவாங்க, ஆயிஷா நீ குற்றம் செய்திருந்தால் அல்லாஹ் உனக்கு தௌபா தெரிவிக்க, நீ நிரபராதி என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், அதை விளக்குவான் என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடத்திலே போய் சொல்லிட்டு போவாங்க. அப்ப என்ன விஷயம், இதெல்லாம் என்ன விளக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஒரு ஞானம் இருக்கும் என்று சொன்னால் இது குறித்து பல நபி தோழர் இடத்துல போய் கேட்க வேண்டுமா, அல்லது தன்னுடைய மனைவி இடத்துல போய் கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமா? இப்படி ஏராளமான சம்பவங்களை நாம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சில நேரங்களில் வழக்குகள் வரும். அப்படி வழக்குகள் வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழக்குக்கு தீர்ப்பு வழங்கும் போது சொல்லுவாங்க, நீங்க உங்களுடைய வாத திறமையினால் சில விஷயங்களை சொல்லுறீங்க, அந்த அடிப்படையில் நான் தீர்ப்பு வழங்குறேன். அப்படி தீர்ப்பு வழங்கும் பொழுது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை வைத்து நான் தவறான ஒரு தீர்ப்பை உங்களிடத்தில் வழங்கியிருந்தால் நீங்கள் நரகத்தினுடைய ஒரு பகுதியை தான் நீங்கள் எடுத்துச் செல்கிறீர்கள் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில 6967வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம், ரசூலுல்லாஹ் 2 வழக்கு வரும் பொழுது அவருக்கு மறைவான ஞானம் என்ன செஞ்சிருக்கலாம், நீ உனக்குரியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரித்ததுக்கு பிறகு யார் வாத திறமையோடு சொல்லுகிறார்களோ அந்த நேரத்தில் பதில் வழங்கும் பொழுது கூட எப்படி சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் குற்றவாளி ஆயிடக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் வாதிட்டீங்க, ஒருவர் சிறந்த முறையில் வாதிட்டார், அந்த அடிப்படையில் நான் ஒரு தீர்ப்பு வழங்குறேன், அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு இல்லை என்றால் அதுவும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அதனாலதான் சொல்றாங்க, அது தவறான தீர்ப்பாக இருந்தால் நீங்கள் நரகத்தினுடைய ஒரு துண்டைத்தான் எடுத்துச் செல்கிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்று பரிவான ஞானம் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சந்தர்ப்பங்கள் மூலமாக நமக்கு நிரூபணமாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தெளிவாக குர்ஆனுடைய வசனத்தில் சொல்கின்ற பொழுது, வானத்திலும் பூமியிலும் மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி சமூகத்தில் நம்பாதனுடைய விளைவினைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. பால் கித்தாப், முஸ்லிம்கள்ட்ட பால் கித்தாப் என்று ஒரு வளமை இருக்கிறது. எப்பமெல்லாம் ஒரு கடை வைக்கணுமா, அசரத்துல போய் பால் கித்தாப் போட்டு பார்ப்பாங்க. ஒரு திருமணம் நடத்தணுமா, போய் பால் கித்தாப் போடு. ஏதாவது ஒரு நல்ல ஒரு வீட்டில் நிகழ்ச்சி நடத்தணுமா, பால் கித்தாப் போட்டு அவர் அசரத்து சொல்வார், இந்த டேட்டில் நடத்து, இன்னைக்கு நடந்தா அது சரியா இருக்கும். அப்ப எப்படி மறைவானவற்றை அசரத்து கணிச்சு சொல்லிடுவாங்க என்று போறாங்களா இல்லையா? இன்னும் சில முஸ்லீம்கள் எந்த அளவுக்குன்னா ஜாதகத்தை கூட நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் ஜாதகத்தை நம்புவாங்க. அவங்க சில நேரங்களில் திருமண பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லி வயசு போயிட்டே இருக்கும். அங்கே உள்ள ஆண்கள்லாம் பாவம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 30-35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருப்பான். ஏன் 10 பொருத்தம் சேரணும். எதையாவது ஒண்ணுல அவன் என்ன செஞ்சுக்குவான், ஜோசியக்காரன் இதுல சேரல அதுல சேரணும்னு சொல்லிட்டு அவன் கல்யாணமாவே காத்து கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். சில பேர் வருத்தப்பட்டுலாம் நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க, உங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, ஒரு 27 வயசு ஆனா நல்ல முறையில் திருமணம் பண்ணி ஜாலியா இருக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை. ஏன் ஜாதகம் சொல்லி வீட்டில் படுத்துறாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களிடத்திலும் கூட சிலர் அறியாமல் ஜாதகம் பார்க்கக்கூடிய நிலையை கூட பார்க்கலாம். அது மாதிரி பாருங்க, ஜோசியக்காரன் போய் கேட்கறது,
ஜோசிக்கார இடத்துல போய் அவங்க சொல்லக்கூடியதை கேட்டு அதன் மூலமாக நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் என்று நம்பினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். யார் ஒருவர் ஜோசியக்காரனிடத்தில் கொண்டு சென்று அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகிறானோ அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நம்பி சொன்னாங்க. இவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? மிகப்பெரிய இணை வைப்பு காரியம். அல்லாஹ் நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை வேறு யாரால அதை என்ன செஞ்சிட முடியாது, முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஒரு விஷயம் நடந்து முடிந்தால்தான் விதியை மறுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பாரபூர்வமான விஷயம். வல் கதிரி கைரி ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, எந்த ஒரு நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் என்று நடக்காது என்று நம்பக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் நம்ம மீது ஒரு நமக்கு ஒரு தீங்கை நாடினான்னு சொன்னாங்க, ஜோசியக்காரன் மூலமாக போய் அதை நன்மையா மாற்றிவிட முடியும் என்று நம்பினால் எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம். இன்றைக்கும் சமூகத்துல இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் ஷேகுமார்கள் முரீதுகள் என்ற பேர்ல அவங்க போய் காலில் விழுந்து கொண்டு அவங்க இடத்துல போய் கேட்கிறாங்க, இல்ல இப்படி செய்யலாமா, இது செஞ்சா நல்லா இருக்குமா, நான் கடை திறக்கலான்னு இருக்கேன், கடை திறக்கலாமா, இந்த மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை பேசியிருக்க திருமணம் நடத்தி வைக்கலாமா, இவருக்கு தெரியுமா திருமணம் நடத்தி வந்தா சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் என்று தெரியுமா, அப்படி நம்பி போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அற்புதங்களை தவறாக விளங்கி கொண்டது. எப்படி நபிமார்களுக்கு அற்புதம் வழங்கப்பட்டதோ அதுபோன்று நல்லடியார்களுக்கு அவுலியாக்களுக்கு கராமத் என்று இருக்கிறது. கராமத் என்ற அடிப்படையில் அவர்களும் இந்த நல்லதை அறிந்து வைத்திருப்பார்கள், மறைவானவற்றை அறிந்து வைத்திருப்பார்கள் என்ற அடிப்படையில் இது போன்ற செயல்களை இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கலாம். ஆக இதெல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியங்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. இறைவன் மீது தவக்கல் இல்லாத ஒரு செயல் என்பதை கவனத்தில் கொண்டு இறைவன் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களை அது நபிமார்களுக்கு தேவைக்கேற்ப அல்லாஹ் நிகழ்த்துகிறான். அதற்கான காரணம் மக்கள் நம்பிக்கை கொண்டு இந்த இஸ்லாத்தை தூய வடிவில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு தானே தவிர வேறு எதற்காகவும் அற்புதங்கள் வழங்கப்படவில்லை என்பதை நாம் புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதத்திலே மிக மிக உச்சக்கட்ட ஒரு அற்புதமாக நபி அவர்கள் ஸலாஹித்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் திருமறை குர்ஆன். அந்த குர்ஆன் எப்படி அற்புதமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி அற்புதமாக திகழ வேண்டும் என்பதை குறித்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம்.